ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. 207வது வசனம். மனிதர்களில் இப்படியும் ஒருவர் இருக்கின்றார், அவர் அல்லாஹ்வின் உவப்பை தேடி தன் வாழ்வையே அர்ப்பணித்து விடுகின்றார். இத்தகைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் மிகுந்த பரிவுடையவனாக இருக்கின்றான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொன்னா, மனிதர்களே ஒரு சில பேர் இப்படி இருக்கிறாங்க, பேசுனா அப்படி பேசுகிறாங்க, ஆனால் நடத்தை எல்லாமே எப்படி இருக்குது, கேட்டால் என்னமோ நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, மனித குலத்துக்கு நல்லது செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் கிடச்சிட்டா என்ன பண்ணுறாங்க, திமிரு பண்ணுறாங்க, ஆட்டம் போடுறாங்க. இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான். இப்போ எதிர்கட்சி என்ன பண்ணுது, மக்களை வந்து ஆளுங்கட்சி வந்து கொடுமைப்படுத்துது, விலைவாசி ஏற்றுதுங்கிறான். அவனுக்கு பவர் கொடுத்துட்டா என்ன பண்ணுறான், அவன் என்னங்கிறான், மக்களுக்காக நாங்கள் தான் போராடணும், சாராய கடை மூடணும். எல்லாரும் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, சாராய கடையை மூடுங்க, சாராய கடை மூடுங்க, நாங்கள் வந்தோம்னா முதல்ல மூடுவோம். கேட்டால் என்ன நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம், நாங்கள் நல்லது தான் செய்வோம், சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம், இப்படிலாம் டைலாக் அடித்தாங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதுதான் வந்து இந்த மனிதர்களுடைய பண்பு. அது மூமின்களுடைய பண்பு அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்லலை. எங்கேயாவது வறுமை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களா, எங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து செல்வந்தராகலா, எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு 100 கோரிக்கைகள், இப்போ 500க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் கொடுக்குது இல்லை எலெக்ஷன் தேர்தலில் வாக்குறுதியில், அது எல்லாம் லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ரசூல்லா செஞ்சதை இன்னும் எந்த கவர்மெண்ட்டும், ஒரே கவர்மெண்ட் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணல. இன்றைக்கி அவங்க ஒரு ரசூல்லாவுடைய ஒரு கவர்மெண்ட் மட்டுமே செஞ்சது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் பங்கு போட்டு பிரித்தா கூட அவங்களால வந்து அதை செய்ய முடியல. ஏழைக்கு நிம்மதி, பணக்காரனுக்கு நிம்மதி, அறிவு இருக்கிறவனுக்கு நல்ல வாய்ப்பு, அறிவை ஊக்கப்படுத்துறது, மனிதர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றது, இந்த கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணி எல்லா நன்மையும் வெளியே கொண்டு வரும். அதனால என்ன ஆயிரும்னா பூமியே சொர்க்கம் மாதிரி ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியிலையும் உமர்லியானுடைய காலத்திலையும் எப்படி இருக்கும், பூமியே சொர்க்கம் மாதிரி. எவனும் திருட தேவையில்லை, பிச்சை எடுக்க தேவையில்லை. பிச்சை எடுக்கிறது தடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தடுத்தாங்க, பிச்சை எடுக்காத, அது எடுத்தா வந்து மறுமையில் வந்து முகத்தில் தோல் இல்லாமல் நீ எழுப்பப்படுவ அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்போ சூழ்நிலை அப்படி உருவாக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ரசூலோட உபதேசங்கள்லாம் எடுத்து பேசுகிறோம். பிச்சை எடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும், பண்ணக்கூடாது. ஆனால் சூழல் உருவாக்குற அதுவும் தானே நம்ம செய்யணும். கேட்டால் என்னம்பாங்க, அப்போ நீ பிச்சை எடுக்கலான்னு சொல்கிறியா, அப்போ சாராயம் குடிக்கலான்னு சொல்றியா, அதெல்லாம் சொல்லலை பாவா. ஆனால் இதற்கான முயற்சி யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முயற்சி, இது மாதிரியான ஒரு நீதியான நல்லவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்திற்காக முயற்சி யார் எடுத்தாங்க, ரசூல்லா மாதிரி யாராவது முயற்சி எடுத்தாங்களா? ஏதோ ஒரு ஜமாத் இருக்கா இன்றைக்கி, நாங்கள் வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் நீதியாக ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஜமாத் இருக்கா? கேட்டால் என்னங்கிறாங்க, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வச்சாலே, அப்போ நீ என்ன பண்ண போகிற, நீ வந்து கொலை பண்ண போறியா, நீ கத்தி எடுத்து இது பண்ண போறியா? ஏன் இன்னைக்கு இருக்கிற இதே நவீன வடிவத்தில் நம்ம ரசூல்லாவுடைய கொள்கைகளின்படி ஒரு ஆட்சியை வந்து நடத்த முடியாதா? நீங்கள் எப்படி வந்து காங்கிரஸ் ஜெயிக்குதோ, எப்படி வந்து பிஜேபி ஜெயிக்குதோ, எப்படி கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ, இதே மாதிரி மக்கள் மத்தியில் நம்முடைய கொள்கைகளை சொல்லியே அவங்கள வந்து ஓட்டு போட வைக்க முடியுமா, முடியாது? அந்த கொள்கைகளுக்கு அவ்வளோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? முதல்ல வச்சிங்களா? இன்னைக்கு முஸ்லீம் கட்சிகள் இருக்குது, அவங்க என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்ககிட்டையும் இருக்குது. அப்போ இது மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதர்களில் இப்படியும் ஒருவர் இருக்கின்றார், அவர் அல்லாஹ்வின் உவப்பை தேடி தன் வாழ்வையை அர்ப்பணித்து விடுகின்றார். சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த குவாலிட்டி, இப்போ இது எதுக்கு பேசுகிறான், வாழ்க்கை எதுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறான். இப்போ நம்ம இஸ்லாத்தில் என்ன இருக்குது, 5 நேரம் தொழுக, அதில் இன்னும் அடிஷ்னல் இஸ்லாம் என்ன,
நோ சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, அதுக்கும் மீள போயிடுச்சுன்னு என்ன, நோன்பு, நஃபிலான நோன்பு, மாதம் 3 நோன்பு, அப்புறம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு. இங்கே வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறது நம்ம வச்சிருக்கிற இஸ்லாத்தில் தேவையே கிடையாது. இங்கே அர்ப்பணம் பண்ணுறது ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவுக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்சுக்கிறாங்க. எப்போ தேவைப்படும் அர்ப்பணிப்பு? டிஎம்கேக்கு அர்ப்பணிப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, கம்யூனிஸ்டில் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறாங்க, 13,000 பேர் இருக்காங்க கல்யாணமே பண்ணுறதில்ல. யார்? ஆர்எஸ்எஸ்ல அர்ப்பணம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு. சும்மா ஜெயிக்குதுன்னா தியாகத்தில் தான் எந்த ஒரு கொள்கையும் ஜெயிக்கும். இன்னைக்கு முஸ்லீம்களில் இப்படி அர்ப்பணம் செஞ்சு கொண்ட ஒரு கூட்டம் இருக்கா? இப்படி ஒரு ஜமாத் இருக்கா? இதற்காகவே கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா? இல்லை. இப்படி இல்லை அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீன் மேலே வராது. இத்தகைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் மிகுந்த பரிவுடையனாக இருக்கிறான். அர்ப்பணம் பண்ணுறாங்க, சில பேர் தான் பண்ணுறாங்க, போதுமான வால்யூமில் மக்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. மௌலானா மௌதூதி அந்த மாதிரி ஒரு ஆள் அர்ப்பணம் பண்ணார், அல்லாமா இக்பால் அந்த மாதிரி ஒரு ஆள், இஸ்ரார் அஹமது அந்த மாதிரி ஒரு ஆள், சையத் குதுப் அந்த மாதிரியான ஆள், இவங்கெல்லாம் துனியாவை தூக்கி போட்டு உட்காந்தேன். ஏன்னா அந்த குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, குரானை ரிசர்ச் பண்ணுறது, குரானை மக்கள் மத்தியில் பரப்புறதுங்கிறது இந்த டெடிகேஷன் லெவலில் போனால் மட்டும்தான் செய்ய முடியும். தீனுடைய வேலை பார்ட் டைமில் செய்யவே முடியாது. இப்போ செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை செய்கிறதுக்கு பயங்கரமான ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில் இருக்கிறவன் துனியாவில் அந்த ஸ்கில்லு காமிச்சானா வேறு எங்கேயோ போயிடுவான். அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க, வீட்லேயும் ப்ரெஷர் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுற தீனுடைய என்ன அப்படியே இருக்க, 2002 அப்படியே இருக்க, 3 அப்படியே இருக்க, 5 அப்படியே இருக்க, உன் வாழ்க்கை டெவலப் ஆக மாட்டேங்குது. கொண்டாடி காலத்தில் எவ்வளோ நகை இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. ஒரு பவுன் கூட ஆட் பண்ணலையா, இன்னொரு இடம் கூட வாங்கி போடலையா, இதெல்லாம் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக இது உட்காந்துட்டோம்னா பண்ண முடியாது. இதுக்குன்னு டெடிகேஷனாக உட்காரணும். ஏன்னா கம்யூனிசம் இஸ்லாத்தின் மேலே எப்படி அட்டாக் பண்ணுது, அது கவுண்டர் அட்டாக் என்ன கொடுக்கும். கேபிட்டலிசம் இஸ்லாத்தின் மேலே எப்படி அட்டாக் பண்ணுது, கவுண்டர் அட்டாக் என்ன. புர்கா ஒரு இஷ்யூ கிளப்புறாங்க, சும்மா பரவிட்டே இருக்க நியூஸ், அதை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி உடைக்கிறது, அதுக்கு எத்தனை மீட்டிங் நடத்தலாம், யார் யார் மத்தியில் விழிப்புணர்வு நடத்தலாம், பெண்களை எப்படி போய் டார்கெட் பண்ணி பேசலாம், இதெல்லாம் உட்காந்து ஃபுல் டைமாக உட்காந்து சிந்திச்சு அதுக்குன்னு ஒரு திங்க் டேங்க் வச்சு அதுக்குன்னு பிரெயின் ஸ்டார்மும்பாங்க. அதாவது அறிவாளிகள் உட்காந்து, சமுதாயத்தில் இருக்கிற அறிவாளிகள் உட்காந்து அதற்காக சிந்திக்கும் போது தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். அவன் சிந்திக்கிறான், யார் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு. புர்கா படம் எடுத்தானா ஓவர் நைட்டில் எடுத்தது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு திங்க் டேங்க் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபண்டிங் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. அவங்க ஆர்எஸ்எஸ்ல போய் பாருங்க என்ன பண்ணுறாங்க. அவங்க ஷாக்கானு வச்சிருக்காங்களா, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு டார்கெட் பண்ணி ஒரு முகாம் வச்சிருக்காங்களா, சின்ன பிள்ளைங்களுக்குலாம். இந்த வித்யா பவன் வரும்ல, அந்த பவனில் எல்லாம் போனீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல கேம்ப் நடக்கும். நீங்கள் முஸ்லீம்களுக்கு தீன் சொல்லி கொடுக்குற கேம்ப் இருக்கா? இளம் பெண் பாசறை இருக்குது, துர்காவாகினின்னு இருக்குது, நமக்கு இருக்கா? பஜ்ரங்கல் இருக்குது இளைஞர்களுக்கு, நமக்கு இருக்கா? எத்தனை விஸ்வ இந்து பரிஷத்து, அனுமன் சேனா, எவ்வளோ இருக்குது. இது மாதிரி நம்மளுடைய விங் எங்கே, ஐடி விங் இருக்குது, பொய்களை பரப்புறது. இஸ்லாத்துடைய ஐடி விங் எங்கே? ஒன்றும் கிடையாது, ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். அவங்கவுங்க என்ன பண்ணுறோம், செட்டில் ஆகி உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி சில பேர் இருக்கணும், இல்லைன்னா வேலைக்காகாது அப்படிங்க. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் முழுக்க இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள், மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவனாவான். இப்போ எல்லாம் சொல்கிறான் அல்லாஹ் பனி இஸ்ராயல்களுக்கு சொன்ன இது. வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று இன்னொரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா, 2வது அத்தியாயத்தில் 85 வசனத்தில் அவங்கள ஒரு மிரட்டினா அல்லாஹ் இதே பக்ரா. இப்போ ரிப்பீட் ஆகுது, புரியுது நான் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் பனி இஸ்ராயல்கள் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத பேசுது பக்ரா. அது வரைக்கும் நமக்கு ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட பேசுகிறான். செகண்ட் ஆஃப் என்ன, நீங்கள் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்கிறான். முதல்ல அர்ப்பணம் பண்ணுங்க, அடுத்து என்ன சொல்கிறான், இஸ்லாத்தை முழுசாக கம்ப்ளீட் பண்ணுங்க, முழுசாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ முழுசாக ஃபாலோ பண்ணுறதுனா என்ன, இஸ்லாத்தில் முழுசாக ஃபாலோ பண்ணுறதுன்னு என்ன, அல்லாஹ் சொல்கிறான். திருடுனா கைவெட்டணும், ஏழைகளிடத்தில் பொருளாதாரம் போய் சேரணும், பணக்காரர்கள்ட்ட மட்டும் பொருளாதாரம் சேரக்கூடாது, அமானத்து அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்கணும். அமானத்துனா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம் அமானத்துனா, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மகிட்ட ஒரு ஃபேன் கொடுத்துட்டு போனாங்கன்னா அமானத்து திருப்பி கொடுத்துடணும். ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம கடன் வாங்கினோம்னா அது அமானத்து திருப்பி கொடுத்துடணும். இந்த அமானத்து கொடுக்கணும். ஆனால் குரான் பேசக்கூடிய அந்த அமானத்து எது? தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட் போடுதில்ல, அந்த காசு யார் காசு? மக்களுடைய அமானத்து. அது இந்தியா கவர்மெண்ட் பட்ஜெட் போடுதில்ல, அமெரிக்கா கவர்மெண்ட் பட்ஜெட் போடுதில்ல, இதெல்லாம் அமானத்து தகுதியானவர்கிட்ட கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அமானத்து எப்படி தகுதியானவர்கிட்ட கொடுக்க முடியும்? அப்போ அந்த தகுதி எப்படி ஏற்படுத்த முடியும்? இது பெரிய வேலை, இது சாதாரண வேலையில். அதுதான் அல்லாஹ் குரான்லையும் சொல்கிறான் ரசூல்லா பார்த்து, நபியே பகலில் உனக்கு முதுகை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை நான் கொடுத்துருக்கேங்கிறான். வெறும் இபாதத்து கற்றுக் கொடுக்குறது பெரிய வேலை. நீங்கள் நம்ம ஹஜ்ரத்லாம் ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்டாங்க, இது பெரிய வேலையாது. இந்த தீனை மேலோங்க வைக்கிறது, அமானத்தை சரியான ஆட்களிடத்தில் ஒப்படைப்பது. எப்படி ஒப்படைக்கிறது? நிர்வாகத்தில் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் தான் அமானத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும், யாரை நிதியமைச்சராக போகணும் நீ எப்படி முடிவு பண்ணுவேன்? நீ ஜெயிக்கவே இல்லைன்னா, இங்கே ரூலிங் பார்ட்டியாக நீ வரலைன்னா நிதியமைச்சராக யாரை போடணும்னு நீ சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிதியமைச்சராக யாரை போட்டாங்க? அபூ உபைதா அவங்கள போட்டாங்க. அமானத்தை சரியான ஆள்கிட்ட ஒப்படைச்சாங்க, ஏழைகளுக்கு சரியாக போச்சு. உமர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன, அபூ உபைதா தான் நிதியமைச்சர். அவர் யார்? ரசூல் என்ன சொன்னாங்க? என் உம்மத்துடைய நம்பிக்கையாளருங்க. நம்பிக்கையாளர்னா என்ன அர்த்தம்? அவர் சும்மா நம்புற ஆளா? மற்றவங்களாம் நம்பிக்கை இல்லாதவர்களா? திறமையான ஆள் ப்ளஸ் நிதி அமைச்சகம் கொடுத்தா பக்காவாக நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆள். யூதர்கள் கூட அவர் என்ன சொன்னாங்க, இவருடைய நிர்வாகத்துக்கு அடிச்சுக்க முடியாது. அப்போ அதுதான் அல்லாஹ் அந்த கடமையை நம்ம செய்யும் போது இஸ்லாத்துடைய முழுமை. அது புரியுதா? நம்ம தீன் எப்போ முழுமை அடையும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனு இந்த எந்த முஸ்லீம் எந்த நாடு இருக்குதோ அந்த நாட்டில் ரூலிங்க்கு வரணும்.
இதுதான் வந்து இஸ்லாத்தை இப்போதான் இஸ்லாம் முழுமையடைஞ்சதுன்னு அர்த்தம். அப்படி முழுமையடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் என்ன சொல்றான் ஹஜ்ஜத்துல் விதால, இஸ்லாம் இன்றுடன் பூர்த்தியாகி விட்டது அப்படின்றான். ரூலிங் வந்து எல்லா சட்டமும் போட்டு மக்கள்கிட்ட வறுமை ஒழிச்சு எந்த அளவுக்கு ஆச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாதா வரும்போது இவர் ஏதாவது சொத்து விட்டுட்டு போயிருந்தா அவருடைய வாரிசுக்கு, இவர் கடன் விட்டுட்டு போயிருந்தா அது எனக்குன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கம் வந்து நம்ம மேல கடன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தர் மேலே எவ்வளவு கடன் இருக்குங்குது. கடன் ஒரு லட்சக்கணக்கில் இருக்குதாமா. நம்ம இந்தியா கடன், தமிழ்நாடு கடன்னு சொல்லிட்டு பல கடன் இருக்கு. இந்தியா கவர்மெண்ட்டுடைய கடன் ஒவ்வொரு ஆளுக்கும் இவ்வளவு இருக்கு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், இஸ்லாத்தில் முழுசா நுழைய பாருங்க. நுழைஞ்சாதான், அதாவது நுழைய பார்க்கணும், நுழைய முடியலனாலும் நமக்கு சொர்க்கம் இது. ஆனால் அதற்கான வாழ்க்கையில நமக்கு அதற்கான ஒரு பகுதி இருக்கணும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவனவன். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் என்ன நல்லா சொல்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவடு. அது என்ன ஷைத்தானுடைய அடிச்சுவடு? அல்லாஹ்வுடைய ஆர்டரை இக்னோர் பண்றது. சஜ்தா பண்ணுன்னு ஆதமுக்கு பண்ண மாட்டேன். அதே தான் நம்மள அல்லாஹ் என்ன சொல்றான், இஸ்லாத்துல முழுமையான நுழைங்க மாட்டேங்கிறோம். இஸ்லாத்துடைய 6 கிளைகள், அதுல ஒன்று தான் ஆன்மீகம். எது இஸ்லாத்தை நீங்க டிவைஷன் பிரிச்சிங்கன்னா 6 விஷயம் இருக்கு, புரியுதுங்களா? இபாதத்து, சடங்குகள், என்ன அது இல்லாமல் சமூகவியல், குடும்பவியல், அரசியல், குற்றவியல், இந்த மாதிரி பொருளாதாரம், இது மாதிரி மொத்தம் 6 விஷயம் இருக்கு. அதுல ஒன்று தான் இபாதத்து, அதுல ஒன்று தான் ஆன்மீகம். 6ம் சேர்ந்தது தான் இபாதத்து, அது சேர்ந்தது தான் இஸ்லாம். முழு இதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வருங்கிறதே இன்னைக்கு உம்மத்துக்கு தெரியல. அதுக்கப்புறம் முதல்ல இது இஸ்லாம்னு தெரியணும், அதுக்கப்புறம் அது நம்ம மேல கடமைன்னு தெரியணும், அது இல்லைன்னா மறுமை வெற்றி இல்லைன்னு புரியணும். அதுக்கப்புறம் தான் என்ன வழின்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு உம்மத்து எவ்வளவு ரிவர்ஸ்ல போயிருச்சோம், பனி இஸ்ராயலை விட ரொம்ப கேவலத்தில் போயிட்டோம். அதனாலதான் அல்லாஹ் நம்மள என்ன பண்றான், ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல நீ வச்சிருக்கான். முழுக்க தெளிவான அறிவுரைகள் உங்களுக்கு வந்த பின்னரும் வழி தவறி போவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வல்லமையுடையவன், நுண்ணறிவாளன் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். அவனை உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்க ஆக்டிவிட்டிஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க எதுல ஹாப்பி ஆயிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சும்மா இருக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இதெல்லாம் பார்த்துட்டும் நான் சும்மா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம் நாம நினைச்சுக்கிறோம். அல்ல, நாங்கள்லாம் தவணை கொடுத்துருக்கோம். அந்த டைம் பீரியட் இருக்கு, அடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கு. இன்னைக்கு முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய ஹிட் லிஸ்ட்ல நம்பர் 1 யாரு? நம்பர் 1 குற்றவாளிகள் இன்னைக்கு யாரு? நிர்வாணமா சுத்துறாங்களா? அவங்க கிடையாது. ஓரின சேர்க்கை பண்றாங்களா? அவங்க கிடையாது. அடுத்தவங்களுடைய குழந்தைகளை பாம்பு போட்டு கொள்றாங்களா அமெரிக்கா? அவனும் கிடையாது. முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு முதல் குற்றவாளிகள். ஏன்னா அவங்க தாவாவே செய்யல, தாவாவும் செய்யல. எந்த இஸ்லாத்தை வந்து பிராக்டிக்கலா முஸ்லீம் நாடுகள் காட்டணுமோ அதை காட்டவே இல்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்துல முதல் குற்றவாளிகள் முஸ்லீம்கள். அதனால வரக்கூடிய 3ஆம் உலக போர்ல யாருக்கு முதல் அழிவு இருக்கும்? முஸ்லீம் நாடுகள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். அடுத்தது முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நாடுகள், பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள், இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள், சரியான சுழுக்கு விழுவும் அவங்களுக்கு எல்லாம். உங்கூட்டு அடி, அதான் சொல்றேன், அணு ஆயுதம் அங்கெல்லாம் விழுவும். உளுந்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுப்பான். அதெல்லாம் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை பார்க்கும்போது கொஞ்சம் அடி கம்மி. இந்தியா முஸ்லீம்கள் யார் அடிப்பா? இங்கேயே நமக்காக ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மூலமா அடிப்பாங்க. பதிலுக்கு நாம அடிக்க முயற்சி பண்ணுவோம், அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா அடி விழுவும். ஏன்னா அல்லாஹ்வுடைய உதவி வராது. அல்லாஹ்வுடைய உதவி வராத போது நீ ஜிஹாதுன்னு டிக்ளேர் பண்ணுன்னு அது இனவெறியன். இந்த சண்டை இப்போ இன்னைக்கு வந்து மற்ற மதத்துக்காரங்க அவங்க எதிர்த்து சண்டை போட மாட்டாங்களா? அதுவும் அவங்களுக்கு வீரம் இருக்கு, வீரம் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ முஸ்லீம் சண்டை போட்டால் தான் வீரன், அவன் தான் போராளி, அவன் தான் முஜாஹிதுன்னு கற்பனை பண்ணிக்கூடாது. அதான் இங்கே தான் எல்லாம் மிரட்டும். நான் நுண்ணறிவல்லவன், நான் ரொம்ப ஷார்ப்பு, புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறேன். இவ்வளவு அறிவுரைகளும் பெற்ற பின்னரும் கூட மக்கள் நேர்வழியில் செல்லவில்லை என்றால், நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போகலைன்னா, மேக குடைகளினுடைய இறைவனும் வானவர்களும் தங்களிடம் வர வேண்டும், மேலும் விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இறுதியில் அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விடமே கொண்டு வரப்பட இருக்கின்றன. அல்ல என்ன சொல்றான், வானத்துல நானும் மலக்குகளும் வரணுமா? இப்போ இது வானத்துல மலக்குகளும் அல்லாஹ் வர்றதுன்னா என்ன மீனிங்? என்ன அல்லாஹ் வர்றதுன்னா மீனிங் என்ன? அல்லாஹ் வர்றதுன்னா மீனிங் என்னன்னா அஸாப் வர்றதுன்னு அர்த்தம். குரான்ல வந்து இந்த மீனிங் புரிஞ்சுக்கணும். குரான் இப்படி தான் பேசும். குரான்ல எங்க எல்லாம் நான் வரட்டா அப்படின்னு பேசினான்னா அடி உழுவுதுன்னு அர்த்தம். நம்ம மிரட்டுறோம்ல, நான் வரட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? வாங்க வெல்கம் அப்படின்னு அர்த்தமா? இல்ல, அடி பின் எடுக்க போறாங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அடி நடக்கும். அப்ப அதே வந்து அல்லாஹ் என்னங்கிறான், நானும் மலக்கும் வானத்திலிருந்து வரணுமாங்கிற. அப்ப நான் கூட சொன்னேன்ல, அணு ஆயுதம் தான் உழுவும்ட்டு. அணு ஆயுதம் எங்க இருந்து போடுறாங்க? இருக்கிறதுல எங்க ஹைட்டோ அங்க இருந்து தான் போடுவாங்க. ஏன்னா அது வந்து இந்த வெங்காய வெடி மாதிரி அடிக்கணும், அது ஃபோர்ஸ்ல வச்சு அடிக்கிற அளவுக்கு அது அவ்வளவு, அப்பதான் அதோடைய ஃபுல் எஃபிஷியன்சி கிடைக்கும். கீழே இருந்து அடிக்க மாட்டாங்க, கீழே இருந்து இந்த சாதாரண பீரங்கிலிருந்துலாம் அடிக்க மாட்டாங்க. நல்ல ஏர் ஃப்ளைட்டில் போய் தான் போடுவாங்க. ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 30,000 அடி 40,000 அடி மேலே போய் அங்கேருந்து ஃபுல் ஸ்பீடில் அடிப்போம். அடித்தா அது பிளாஸ்ட் நடக்கும். அப்போ அல்லாஹ் பாரு அதுதான் சொல்கிறான், வானத்திலேருந்து உங்களுக்கு அசாப் வரணுமா? அப்போ வானத்துக்கு இப்போ இது அசாபுடைய 3 வடிவம் இருக்குது. அசாபுடைய 3 வடிவம் குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான். 3 வடிவம். ஒன்று வானத்துக்கு மேலே இருந்து வர்றது, இன்னொன்று பூமிக்கு கீழே இருந்து வர்றது. எது? நிலநடுக்கம், இந்த வெள்ளம், சுனாமி, இதெல்லாம் வந்து பூமி கீழே இருந்து வர்றது. இதுவும் அல்லாஹ்வுடைய அசாபில் ஒரு வகை. இன்னொன்று என்ன அப்படின்னா போர்கள், ஒருத்தரை அடிக்க விட்டு கலவரங்களில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. இப்போ நம்ம கணக்கு படி பார்த்தா அப்படியே கணக்கு போட்டுங்க, இஸ்லாமிய நாடுகளுக்கு வானத்தில் இருந்த அசாபு,
புரியுதா? சில நாடுகளை கம்மி குற்றம் பண்ண, அதாவது அரபி பேசுகிற முஸ்லீம் நாடுகளுக்கு வானத்திலிருந்து அசாப். ஏன்? அரபி தெரியும். இப்போ நான்லாம் தமிழில் படித்து உங்களுக்கு இவ்வளோ இத்தனை நாள் கழிச்சு நான் உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன், அவங்களுக்கு அது தேவையே இல்லை. இப்போ இவங்க அரபியில் படித்தான்ல, அவனுக்கே அப்படியே புரியும். அந்த வீட்டு குழந்தைக்கு, அந்த வீட்டு ஆண்களுக்கு பெண்களுக்கு அரபி பேசுகிறே அவங்களுக்கு குரான் புரியும். அப்போ குரான் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அரபியில் அந்த அந்த ரிதம் எப்படி இருக்கும், குரானுடைய அந்த அந்த கெத்து நமக்கு அதை ஃபீல் பண்ணவே முடியல, அவங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அப்போ அரபுகளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் ஹதீஸில் எவ்வளோ வருது? ஒரு அப்பாவுக்கு 100 குழந்தை இருந்தால் 99 அவுட்டுங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாஷ் அவுட் எவ்வளோ இருக்கும்? 99% வாஷ் அவுட் இருக்கும். சவுதி, இந்த துபாய், யூஏஇ, கத்தார், ஓமானு, பஹ்ரைனு, என்ன இவங்களுக்கெல்லாம் 99% வாஷ் அவுட் ஆயிரும். அடுத்த லெவல் 2 பனிஷ்மெண்ட் யாருக்கு? பாகிஸ்தானுக்கு, இந்தோனேஷியா, இந்த மாதிரியான நாடுகள். ஏன்? அவங்க அரபி இல்லை, எல்லா மக்களுக்கும் தெரியாது, உருது தான் படிக்கிறாங்க, அந்த அளவுக்கு குரான் நாலேஜ் இல்லை. இருந்தாலும் அந்த தலைவர்கள் அவங்களாம் குற்றம் பண்ணாங்களா, அவங்களுக்கு லெவல் 2 பனிஷ்மெண்ட் வரும். லெவல் 3 யாரு? நமக்கு. அல்ல என்ன சொல்றான்? மக்களை ஒருத்தர் அடிக்க வச்சு நான் அசாப் கொடுப்பேங்கிறேன். நமக்கு யார் அடிக்க போறா? இங்கே இருக்கிறாங்க, நமக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க நம்ம வீட்டுகளில் பூருவாங்க. எங்கெங்கெல்லாம் பூந்தாங்க இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நம்ம பார்த்தோம்ல, 92ல் பார்த்தோம், 2001ல் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம்ல. இன்னைக்கும் அந்த வலி இருக்கு, பார்க்குறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அந்த குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணுறாங்க. எரியுதா? நல்லா எரியிட்டுங்க. நல்லா ஏன் எனக்கு எரியுதுடா உங்களை பார்த்து அப்படின்னா? இத்தனை ஜமாத் உருவாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வேலை செய்றீங்க? இவன் ஆட்டி போட்டான், இவன் நீட்டி போட்டான், இவன் அதை பண்ணிட்டான், இதுதான் தீனா? ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் வந்து உங்கள்கிட்ட தீன் கற்றுக்கிற மாதிரி தான் இன்றைக்கி தீன் பாடம் நடத்துறீங்களா? இவன் வழி கட்டவன், அவன் ஒரு சாதாரண காமன் மேன் வர்றான், இளைஞன் பார்க்குறான், அவனுக்கு வந்து அவன் டீசெண்டாக இருக்கணும்னு விரும்புகிறான். இங்கே வந்து பார்த்தா ஒரே கொலா சண்டை தான் ஓடிட்டு இருக்கு. எங்கே ஆலிம்கள் பயானுன்னு உள்ளே வந்தா என்ன நடக்குது? இந்த ஜமாத் அவனை திட்டுது, இந்த ஜமாத் அவனை திட்டுது. அவன் பார்க்குறான், அவன் டீசெண்டாக என்ன பண்ணிடுறான்? வெளியே போயிடுறான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான், அவன் நாத்திக சிந்தனைக்கு போயிடுறான். அவன் டோட்டலாக அவன் என்ன பண்ணுறான்? மாடர்ன் லைஃப் வாங்குறான். என்ன இந்த கசகசக்குள்ளே நான் வர விரும்புறது இல்லை. இது குரான் இப்படி தான் கசகசன்னு பேசுது, அடிச்சுக்க சொல்லுதா? இல்லை, இதெல்லாம் நம்முடைய அந்த சேட்டைகள். பனி இஸ்ராயல்கள் பண்ணாங்கல்ல, அதே தான். அவங்க என்ன சொன்ன வேலையை விட்டுட்டு சூனியம் பண்ண ஆரம்பிச்சாங்க, வேற வேலைகளில் போனாங்க, ஒரு குரூப் இன்னொரு குரூப் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதே வேலை தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு ஏன் இந்த கடமையை நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னா சாக்குகள் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இஸ்லாத்தில் முழுமையாக நுழையலாம், முதல்ல வந்து லேசான ஒர்க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம், முதல்ல தொழுகை சரி பண்ணுவோம், நோன்பு சரி பண்ணுவோம், இது சரி பண்ணுவோம், அது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு சாக்கு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? இன்னும் சாக்கு என்ன சொல்கிறாங்க? கடமைகள்லாம் நிறைய இருக்குது. எங்கெங்க தீனுக்காக அர்ப்பணம் பண்ணால் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சோறு பண்ண, அதுவும் அல்லா தானே சோறு போட சொன்னா, அம்மா அப்பாவெல்லாம் அல்லா தானே சொன்னா. இது பேலன்ஸ் நம்ம தான் முடிவு பண்ணோம், எது பேலன்ஸ்ன்ட்டு. இங்கே வந்து அதான் சொல்கிறேன், அல்லாவுடைய ஒரு ஆர்டர் வச்சு இன்னொரு ஆர்டர் மோத விடுறது. அல்லா தானே நீ பொண்டாட்டிக்கு சோறு போட சொன்னா, நான் அதனால தான் போடுறேன். நீ தானே வீடு கட்ட சொன்னேன், அதனால நான் வீடு கட்டுறேன். வீடு கட்ட சொன்ன உனக்கு வந்து 5 கோடி ரூபாய் உனக்கு மெயின் ரோட்டில் கட்ட சொன்னா, உனக்கு 10 கோடி ரூபாய் இந்த இடத்துல வர வரைக்கும் சொன்னா, உனக்கு கலெக்டர் ஆகி போய் அந்த வேலையை பார்க்க சொன்னா, அது கொடுக்கல, மினிமம் லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறேன்? சரி, நீங்கள் விவகாரம் தீர்க்கப்படணும்னு எதிர்பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க. அதே இன்னொரு இடத்துலையும் நல்லா பேசுவான் குரானில், இன்னொரு இடத்துலையும் அந்த ஆயத்து வரும். என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சா, உங்களுக்கு ரொம்ப அசால்ட் ஆயிடுச்சா, நேரம் ரொம்ப நீண்டு போயிருச்சா, அல்லாவுக்கு பணியறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கேட்பான். இப்போ அந்த அடிப்படையிலையும் மவுத்து எப்போ வேணாலும் வரும். நம்ம சாகும்போது என்ன நிலையில் சாகணும்? இஸ்லாத்தை மேலோங்கு வைப்பதற்காக ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன்ல, இஸ்லாத்தை மேலோங்க வைக்கணும், மேலோங்க வைக்கிறதுனா என்ன? அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும், தெரிஞ்சதை பரப்புறதுக்காக முயற்சி பண்ணணும். அது நிறைய வேலை இருக்குது, அது டீட்டெயிலாக பார்க்கணும். அடுத்தது வந்து அல்ல சொல்கிறேன், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு எத்தனை தெளிவான சான்றுகளை நாம் வழங்கி இருக்கின்றோம் என்பதை அவர்களிடமே கேளுங்கள். அப்போ அல்லா சொல்கிறேன், பனி இஸ்ராயல்கிட்ட போய் நீங்களே கேளுங்க. அவங்களுக்கு எத்தனை வாட்டி சுழுக்கு கொடுத்தேன், எத்தனை வாட்டி புரிய வச்சேன், எவ்வளோ நபிமார்களை அனுப்புனேன், எத்தனை வேதங்களை கொடுத்தேன், அவங்க என்ன பண்ணாங்க, நீங்களே கொடுங்க. இப்போ நான் கூட சொன்னல, குரானுடைய அந்த பாதி வந்து பனி இஸ்ராயல்களை பற்றி நம்மகிட்ட சொல்கிறான். ஏன் அதெல்லாம் சொல்கிறான்? பனி இஸ்ராயல்களை பார்த்து அவங்ககிட்ட நம்ம போய் டேரெக்டாக கேட்டோம்னு வச்சுங்க, கொஞ்சம் அல்லாவை பற்றி சொல்லுங்கன்னா அவன் என்ன கதையை அடிச்சு விடுவான். நான் அல்லாவுடைய செல்லப்பில்லை, நாங்கள் அந்த காலத்துலேருந்து அல்லானா எங்களுக்கு உசுறு, அல்லாவுக்கு நாங்கன்னா உசுருமா. அதனால தான் அல்லா என்ன பண்ணுறான், பனி இஸ்ராயல்களை பற்றி என்ன நடந்துச்சுன்ட்டு அவங்களுடைய அந்த 1400 வருஷம் ஹிஸ்ட்ரி இப்போ சொல்லிட்டான். மூசா நபி காலத்திலிருந்து இன்னும் வரும், இன்னும் ஒரு 10-20 வருஷம் தாண்டி மறுபடியும் பனி இஸ்ராயல்கள் கண்டினியூ ஆவாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, நான் எவ்வளோ தெளிவாக சொன்னேன்ட்டு. மேலும் அல்லாவிடமிருந்து நற்பேறு வந்த பின்னர் யார் அதனை பரிமாற்றம், துர்பாகியத்திற்கு பதிலாக பரிமாற்றம் செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் எத்தனை கடுமையாக தண்டிக்கிறான் என்பதையும் அவர்களிடமே கேளுங்கள். இப்போ அல்லாஹ் ஒரு நியாமத்தை கொடுக்குறான், அந்த நியாமத்தை சாபமா மாத்திக்கிற ஆளு எப்படி இருப்பான்னு நீ அவங்ககிட்டே கேளு. அப்படி மாத்தினா எப்படி சுழு குழுந்துச்சுன்னு அவங்ககிட்டே கேளு. 2 தடவை சுழு குழுந்துச்சு பனி இஸ்ராயல்களுக்கு. ஜெருசலத்தில் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தடவை நெபுகட்நெசர் வந்தான், அடிச்சு தூள் கிளப்புனா மொத்த ஊரே காலி, டோட்டல் ஊர் டெமாலிஷ். அவங்களுடைய ஹரமும் இடிக்கப்பட்டுருச்சு, காபாவும் இடிக்கப்பட்டுருச்சு. எது அவங்களுடைய காபா? எது? ஜெருசலம், பைத்துல் முகத்தஸ் இடிக்கப்பட்டுருச்சு, விட்டாச்சு. மறுபடியும் ஒரு 1000 வருஷம் ஆச்சு அவங்க மறுபடியும் எந்திரிக்கிறது.
மறுபடியும் ஒரு நீண்ட 1000 ஒரு 600 வருஷமோ மொத்தமோ ஒரு ரொம்ப நீண்ட காலம் ஆச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சுலைமான் நபிக்கு அப்புறம் அது ஒரு படையெடுப்பு வந்தது, முடிஞ்சது. அடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் மறுபடியும் ஈசா நபியை நிராகரிக்கும் போது அடுத்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. டைட்டஸ் ரூமி வந்து அடிச்சான், 2000 வருஷம் ஆச்சு. இப்போதான் 1920 என்ன பண்ணாங்க, ஜெருசலத்துக்கு மறுபடியும் யூதர்கள் போய் குடியிருந்தாங்க. அது வரைக்கும் ஜெருசலத்துக்கு யூதர்கள் பார்த்தாலே அடிப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாது. உலகத்தில் அவங்க எங்கே இருந்தாலும், இங்கிலாண்டில் இந்த வேறு சில நாடுகளில் அவங்க இருந்தாங்க, ஜெர்மனியில் ஃப்ரான்ஸ்ல எல்லாம் அவங்க கழுத்துக்கள்லாம் வெளியே வந்தாங்கன்னா ஸ்லேட்டில் அவங்க எழுதிக்கணும் யூதர்கள் அப்படின்ட்டு. அவங்கள பண்ணின்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க ரோட்டில் நடக்கக்கூடாது, மக்கள் போகிற ரோட்டில் அவங்க நடக்கவே கூடாது. யூதர்களுக்கு தனி ரோடு, தனி எல்லாமே அவங்கள அவ்வளோ வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன் இவ்வளோ கேவலம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? நமக்கு கூட தரலையா? நம்மளை அசிங்கப்படுத்துறானா? ஏன் அதே தான் வேலை, அதே சேட்டை, அதே ஏன் கம்மி அசிங்கப்படுத்துறான்? ஏன்னா லாங்குவேஜ் பிரச்சனை. நமக்கு என்ன அரபி தெரியாதனால கொஞ்சம் செல்லமாக காரி துப்புறான். ரொம்ப அரபி தெரிஞ்சவனுக்கு எல்லாம் என்ன பண்ணுறான், நல்ல காரி வெத்தலை போட்டு துப்புவான், எல்லாம் பளிச்சுட்டு மூஞ்சில கரை இருக்கணும் அந்த மாதிரி துப்புவான். அவங்க நமக்கு என்னங்கிறான், ரொம்ப செல்லமாக துப்புறான். இதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாம் அல்லாவுடைய செல்ல பிள்ளைங்க, நமக்கு அடி உழுது. அப்போ அல்ல முன்னாடி குரான்லேயே சொல்கிறான்ல, நீங்களாம் செல்ல பிள்ளைங்கன்னா உங்களுக்கு ஏன்டா நான் நீங்கள் அடி வாங்குறது ஏன்டா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், யோசிச்சு பார்க்க மாட்டீங்களாங்கிறான். செல்ல பிள்ளையா இருந்தால் உங்களுக்கு அடி உழுவுதை நான் வேடிக்கை பார்க்குறேன்னு அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ண மாட்டீங்களா, நீங்கள் செல்ல பிள்ளை கிடையாதுன்ட்டு. இங்கேயும் அல்ல என்ன சொல்கிறான், நியாமத்து சாபமாக எப்படி மாறுறது, நியாமத்துங்கிறான். என்ன நியாமத்து? இந்த முன்னாடியே 2 வசனம் வந்துச்சு, எல்லாம் உலக அகிலத்தாரை விட உங்களை நாம் சிறப்பித்திருந்தோம், பனி இஸ்ராயல்களை பார்த்து சொன்னான். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொன்னா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அப்படின்ட்டு இப்போ சொன்னான். அந்த நியாமத்து தான் எது, மனித குலத்திற்கு வழிகாட்டியாக நடப்பது, கிளாஸ் லீடருங்கிற அந்த நியாமத்து. நடக்கலைன்னா அது என்ன ஆயிரும், சாபமாக மாறிடும். அதுதான் எல்லாம் சொல்கிறான், நான் ஒரு நியாமத்தை இந்த பதவியை கொடுத்தேன், அந்த பதவியை சரியாக நிறைவேற்றாமல் அதை சாபமாக மாற்றிக்கிட்டீங்க. அப்படி மாற்றிக்கும் போது எத்தனை கடுமையாக தண்டிக்கிறான் என்பதையும் அவர்களிடமே கேளுங்கள். இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு அதையும் கேளுங்க. ஹிஸ்டரி நீங்க பாருங்க அப்படிங்கிறான். யார் இறை நிராகரிப்பை மேற்கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், குஃபுருங்கிறான். இறை நிராகரிப்பு. எந்த நிராகரிப்பு? அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை சரியாக நிறைவேற்றாமல் இருப்பது, இது குஃபுரு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்வை மறுக்கிறது குஃபுரு. நான் இன்னைக்கு கூட 6 குஃபுரு நான் சொன்னேன்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை ஏற்க மறுத்தாலும் என்ன, அது குஃபுரு. அப்போ அந்த குஃபுருக்கு வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுக்கு உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட கட்டோத்தைக்கு அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. அது என்ன அழகா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தீனுடைய பொறுப்புகளை சொல்கிறோமா, இப்போ பார்க்குறான் தீனுடைய பொறுப்பா, கேள்விப்படுறான்ல, செக் பண்ணும்ல, உண்மையில அப்படி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கான். அவங்க ஆலிம்கள் சொல்லலை, இந்த மதரசால சொல்லலை, ரைட் ஓகே, குரான் இருக்குல்ல, இந்த ஆயத்துக்கு அப்படி தான் மீனிங்கா, உங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணும்போது முடிவு வந்துடலாம். அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்காம அவங்க அந்த மனசு போன பொருட்களே அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்படி வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறான், இந்த உலக வாழ்க்கையை அழகாக்கி விட்டுருவோம். அழகாக்கி விட்டா என்ன ஆயிரும்னா, அவனுக்கு பணத்துடைய பசி ஜாஸ்தி ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கவலையே என்ன இருக்கும்னா, 50 பவுன் 60 ஆக்கணும், அது அவங்களுக்கு டார்கெட்டாக ஆயிரும். அதுக்காக வெறி பிடிச்சிருவோம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து பெரிய கார் வாங்கணும், அவனுக்கு வந்து வீடு பெருசாக வாங்கணும், வீடு, இந்த ஐஃபோனு, அந்த பைத்தியம் எப்படி பிடிக்குது அவங்களுக்கு. இப்போ நமக்கு ஒரு சில பேர் அதெல்லாம் நமக்கு பிடிக்குதா? ஒரு கார் கொண்டாந்து இப்போ முன்னா இருக்கான் அவன்கிட்ட கொண்டு வந்து இந்த ஐஃபோன் இந்த பாரு இது எதுக்கு எனக்குன்னு தூக்கி போடுவான். என்னம்பா வேணான்றுவான். சலீம் பேர்கார் அவரெல்லாம் எந்த மாதிரி, அவரும் அந்த மாதிரி தான். அவர் பொருள்லாம் விரும்ப மாட்டார், பெருசாக ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு பெருசாக அட்ராக்ஷன் இல்லைம்மா. அது மூமின்களுக்கு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் அது ஈர்க்காது. ஒருத்தன் கொண்டாந்து தங்கத்தில் அப்படியே ஒன்று கொண்டாந்து வச்சா, ரைட்டா அது கொஞ்சம் ஓரமாக வை வாப்பலாம் அப்படின்ட்டு போயிடுவோம். நம்ம பெருசாக அது பேன்னு வாயை பொழக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு என்ன வாயை பொழப்பாங்க, பேம்பாங்க. ஒரு நாய் போட்டோம், நீங்கள் ஒருத்தி போட்டு வந்தா இவ்வளோ பெரிய இது, அது ஏன் அது அவங்களுக்கு இழுக்கும். அவங்களுக்கு டார்கெட் என்ன இருக்கும்னா, அடுத்த கல்யாணத்தில் அல்லது இன்னும் சில வருஷத்தில் அதை விட பெருசாக நான் போட்டு காட்டணும். அதுவே அவங்களுடைய வாழ்க்கை லட்சியமாயிரும். இது எப்போன்னா, அந்த குஃபருடைய அந்த போக்கில் போகும்போது, அல்லாவுடைய அந்த அல்லாஹ் பற்றி எந்த கேரும் கிடையாது, குரானில் என்ன கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு எந்த கேரும் இல்லாத ஒரு வாழ்க்கை போகும்போது அந்த பணத்துடைய வெறி வந்துடும். இவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், யார் அந்த நிராகரிப்பை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை ஏளனம் செய்கிறார்கள். இந்த மூமின்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க 7வது வரைக்கும் தான் படிச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க,